அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான படம் வந்து ரிலீஸ் ஆகி பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று வருது. ப்ரெஷ் ஷோலயே நல்ல ஒரு ரிவ்யூ பெற்றுட்டு வந்த படம். லோ பட்ஜெட் படம் தான். இந்த படம் வந்து நல்ல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த லோ பட்ஜெட் படத்துலேயே நல்ல மெசேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த படம் அடல்ட் காமெடி ஜானர்னால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது மாதிரியான ஒரு இதில் வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த படம் இப்போயே சொல்லிடுறேன், இது 18+ படம் தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் தேட்டரில், இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்களில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த டைட்டில் தான் வந்து ப்ரீச்சிங் மோடில் இருக்குது. ஆனால் படம் வந்து அந்த மாதிரி ரொம்பலாம் ப்ரீச்சிங் மோட்லாம் இருக்காது. நல்லா என்கேஜிங்காகவே இருந்தது. இது ரெண்டு டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புது படம் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அப்புறம் தேட்டருக்குள்ள வரும்போது தான் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தை வந்து 2K கிட்ஸோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர், பாடகர் பிரதீப் குமார் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பாடல்கள் எழுதி, மியூசிக்கும் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெறக்கூடிய அளவு படமான நல்ல ஒரு தரமான படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது வந்து சித்தார்த் அவர்கள் நடிப்புகளை சில வருஷங்கள் முன்னாடி வந்த எனக்குள் ஒருவன் அந்த படத்தை இயக்கின பிரதீப் ராமர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு தரமாகவே இயக்கியிருக்காரு. புதுமுக நடிகர்கள் தான் அந்த படத்தில் எல்லாருமே ஏறத்தாழ புதுமுகங்கள் தான். கிட்டத்தட்ட பிக் பாஸில் வந்த பூர்ணிமா ரவி தவிர எல்லாருமே புதுமுகம் தான். கிட்டத்தட்ட செந்தூர் பாண்டியன், அப்புறம் பிரீத்தி கரண், தமிழ்செல்வி, மதியழகன், பிக் பாஸ் பூர்ணிமா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு 5 கேரக்டர் தான் படத்தில் மெயினாக வருது. ஸோ இதான் அந்த படத்தோட சின்னதாக ஒரு டீட்டெயிலிங். இனி படத்தோட கதை ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து மதுரையில் பிகாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கார். அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவரோட பொழுதுபோக்கு என்னென்னா, இந்த பெண்களோட வந்து கடலை போட்டுட்டு அப்புறம் டேட்டிங் பண்ணிவிட்டு அவங்கள வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பொண்ணை தேடி போகிறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கார். வெட்டியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களெல்லாம் நல்ல ஒரு டச்சிலே இருந்துகிட்டு இருக்காரு. எப்போவுமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நல்ல ஒரு ஜாலியான பர்சனாக இருக்கிறாரு. அவர் தங்கச்சி வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் அப்பா, அம்மா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக குடும்பம் ஹீரோவுக்கு. அந்த சமயத்தில் தான் ஹீரோவோட கூட படித்தவங்கன்னு சொல்லி அறிமுகம் ஆகிறாங்க ஃபேஸ்புக்கில். ஹீரோயின் அரசி கேரக்டரில் வர அந்த பிரீத்திகரன், ஹீரோ பேர் வந்து ரவிச்சந்திரன். ஸோ அந்த பிரீத்திகரனோட இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பர்த்டே ஒரு நாள் வருது. அன்றைக்கி முதல் நாள் நைட்டு கால் பண்ணி நான் நாளைக்கு நேரில் வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக வரணுன்னு. அவங்க வந்து மாயாவரத்தில் இருக்காங்க. எப்படி வர முடியும்னு சொன்னால், இல்லை நான் வரேன்னு சொல்லி அவர் வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாரு. மறுநாள் சர்ப்ரைஸ் விசிட்டாக அவர் ஃப்ரெண்டு மதுரையிலேருந்து பைக்கில் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. காலையில் 5:30 மணிக்கே கிளம்பி ரெடியாகி அவர் மாயாவரத்துக்கு போயிட்டு அவங்களோட டேட்டிங் பண்ணணும்னு பிளானில் போகிறாரு. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ணி ஃப்ரெண்டை வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு பிரீத்திகரனையும் கூட்டிக்கிட்டு ஹீரோயினையும் கூட்டிகிட்டு அவரோட டேட்டிங்காக வெளியில் போகிறாரு. அங்கே போயிட்டு வரும்போது திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது பல விதமான திடுக்கணும் சம்பவங்கள் அவர் வாழ்க்கையிலேயே பாடம் கற்றுக் கொடுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் திருந்துறதுக்கான சூழ்நிலையும் வருது. அதுக்கப்புறம் அவர் திருந்தினாரா, பெண்கள் மீதான கண்ணோட்டம் எப்படி இருந்தது, அதெல்லாம் மாறிச்சா இல்லையா, அவர் வாழ்க்கையில் நடந்த திடுக்கான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் கிறிஸ்பாக ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துல 2 மணி நேரத்துக்குள்ளேயே சிறப்பான படம் தான். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இது வந்து அடல்ட் காமெடி ஜானரில் வந்தாலும் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீனை தவிர படத்தில் அடல்ட் காமெடியெலாம் ரொம்ப பெரிய அளவில் இல்லை. அந்த 2-3 சீன் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு இது ஏ சர்டிஃபிகேட் தான். ஸோ அதனால் 18+ தான் பார்க்கணுன்னு திரும்ப சொல்கிறேன். இது நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இது அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். அதையும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா கேரக்டரோட அந்த கேஸ்டிங் தான். அதுக்கு அடுத்ததாக இந்த படம் வந்து நல்ல என்கேஜிங்கான ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லாவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர். அவர் நம்ம பாராட்டு தெரிவிச்சிக்கலாம். அது இல்லாமல் மியூசிக்கும் நல்லா தரமாகவே இருக்குது. படத்தோட நடிகர்கள்லாம் எடுத்துக்கிட்டால் ஹீரோ செந்தூர் பாண்டியன் அவர் பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகிற அளவுக்கு நல்ல ஒரு எரிச்சலை கிரியேட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு. ஒரு டெபியூட் நடிகர்னா வந்து நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பு. அவரோட கேரக்டரில் வந்து எல்லாமே கலந்துருக்கும். அவர் வந்து எப்படின்னா பார்க்கும்போதே நமக்கு கடுப்பாகிற மாதிரி உள்ள ஒரு பெண்கள் மீதான அவரோட பார்வையெல்லாம் நமக்கு கடுப்பாகிற அளவுக்கு கோபம், சோகம், ஆற்றாமை, சுயநலம், அப்புறம் திருந்துதல், அப்புறம் டேட்டிங் போகிற சமயத்தில் அவர் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுற அந்த கடுப்பாகிற விஷயங்கள்லாம் வந்து கலந்து கட்டி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபியூச்சர் இருக்குது. சிறப்பான நடிகர்னு பேர் வாங்குறதுக்கு வருங்கால நல்ல படங்கள் அமையணும்னு செந்தில் பாண்டியனுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஹீரோயின் வந்து நல்ல ஒரு ஆக்டிங்கு பிரீத்திகரன். அவங்க வந்து படத்தில் வந்து மொத்தமே 5 கேரக்டர்ஸ் தான், மினிமல் கேரக்டர்ஸ்லேயே அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே எழுதியிருக்காங்க அந்த கேரக்டர், அதை உணர்ந்து பண்ணியிருக்காங்க.
பிரீத்திகரன். அவங்க வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கு. அவங்க வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கோபம், சோகம், அப்புறம் அந்த ஏதாவது பிரச்சனைகள ஒரு வாட்டி இந்த டிராஃபிக் போலீஸ்ல மாட்டும்போது அவங்க வந்து அத டீசென்ட்டா ஹேண்டில் பண்றது. அவங்க ஃபேமிலி பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்காக அவங்க வந்து ரொம்பவும் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது எல்லாமே அதுக்கான ரீசன்ஸ்லாம் இப்போ கடைசியில சொல்லும்போது தான் நமக்கு அவங்க கேரக்டரோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லாம் நமக்கு புரிய வரும். அந்த அளவு அவங்க கேரக்டரும் சிறப்பா உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாம படத்துல ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்கும் கவனம் இருக்கிறாங்க. ஃப்ரெண்டா வர மதியழகன், அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டா வர மதியழகன், அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டா வர அந்த தமிழ்ச்செல்வி, அப்புறம் பிக் பாஸ் பூர்ணிமா. இவங்களும் கேரக்டர் வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. இதுல பிக் பாஸ் பூர்ணிமா மட்டும் தான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேஸு. மீதி எல்லாமே கொஞ்சம் அறிமுகம் தான், புதுமுகங்கள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அது இல்லாம இவங்களுக்கு வழியில வந்து வண்டி ரிப்பேர் ஆகும்போது உதவுற அந்த பைக் கேரக்டர் வந்து அவரு இவங்களுக்கு உதவுற மாரி கேரக்டர்ல வரவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் சின்ன கேரக்டர் தான் டீசென்ட்டா பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. அது இல்லாம படத்துல கேமரா கண்டிப்பா குறிப்பிட்டு ஆகணும். டெக்னிக்கலி சவுண்டான படம் இது. சிங்கிள் ஷாட்ஸ், லாங் ஷாட்ஸ், அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாமே நல்லாவே சிறப்பா கையாண்டுருக்காரு. அது கேமராமேன் அவர்களுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம இன்னும் கொஞ்சம் கலர் கிரேட மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி கேமராலாம் பக்காவாவே பண்ணியிருக்காங்க. நல்லா சிறப்பான அமைப்பா படத்த வந்து கொண்டாந்துருக்கு. லாங் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஏரியல் ஷாட்ஸு, சேசிங் ஷாட்ஸ்லாம் 1, 2, 3 சீன்ஸ் எல்லாமே நல்லா பக்காவா பண்ணியிருக்காரு. குடுத்த பட்ஜெட்ல அவர் சிறப்பா கையாண்டுருக்காரு. அவர்கிட்ட நல்லா இன்னும் கொஞ்சம் புரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பான கையாள்ற அளவுக்கு திறமையான ஒரு இயக்குனரா பரிமளிக்கிறாரு. அவருக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் ஏற்கனவே சொன்ன மாரி ப்ரொடியூசரும் அண்ட் இந்த படத்துக்கு ரிலீசிஸ்ட்டா வர பிரதீப் குமார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 2, 3 பாட்டுலாம் நல்லா இருக்கு. சின்ன சின்ன பாட்டு தான் அது நல்லா கேட்சியா இருக்கு. படத்துல எமோஷன பில்ட் பண்ற அளவுக்கு, டென்ஷன பில்ட் பண்ற அளவுக்கு மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பிரதீப் குமார் அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அவர் ஏற்கனவே 2 விக்கெட்ஸோட ஆசான ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படம் எல்லாமே ஆஹா, ஓஹோ! அப்டின்னா மைனஸே இல்லையான்னா இருக்கு. மைனஸ் என்னன்னா, இந்த படம் அ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சா கூட ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலான்ற அளவுக்கு தான் கொஞ்சம் கதைக்களங்கள் கொஞ்சம் லேகிங் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருக்கலாம். அது இல்லாம கலர் டோன் வந்து ராவா அந்த மலையாள படங்கள்ல எப்படி இருக்குமோ, சில படங்கள்லாம் வர மாரி அவுட்டோர் சவுண்ட் வச்சு எடுத்த மாரியே அவுட்டோர் சீன்ஸ் தான் இருக்கு. அது கொஞ்சம் கலர் டோன வந்து இன்க்ரீஸ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா படம் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். ஏன்னா படம் வந்து என்னதான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ற ஸ்டோரியா இருந்தாலும், நல்ல ஒரு என்கேஜிங்கா டென்ஷன் பில்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அத வந்து பில்ட் பண்ற அளவுக்கு இருக்குது. புரொடக்ஷனல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்து, இன்னும் கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாவே வந்திருக்கும் இந்த படம். இப்போதைக்கு நல்ல படம் தான். அதுவும் ஸ்டார்ட்டிங்ல வந்த அந்த உரையாடல்லாம் ரொம்ப லைவ்லியா, ஆர்கானிக்காவே இருக்கு. ஏற்கனவே சொல்லுவாங்க மணிரத்னம் அவர்கள் வந்து லெஜெண்டரி மணிரத்னம் அவர்கள் வந்து அ சில சீன்கள்லாம் வந்து அந்த கேரக்டர்ஸ பேச விட்டுருவாரு. அதுலேருந்து நல்ல சீன்ஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி படத்துல யூஸ் பண்ணுவாரு. அதனால லைவ்னஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி டைட்டில் ஆரம்பத்துல வர அந்த ஒரு பூர்வீக மாரியான பில்டிங்கில அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப சந்திச்சு பேசிக்கிற இடங்கள்லாம் நல்லாருக்கும். அந்த தம்பச்ச வச்சு பேசிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப லைவ்லியா, ஆர்கானிக்கா இருக்கும். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் அந்த கலர் டோன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். புரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன குறைகள் தான். இருந்தாலும் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த நல்ல முயற்சிக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம்ன்ற அளவுக்கு தான் படம் வந்து சிறப்பாவே இருக்கு. சின்ன சின்ன மைனஸ விட்டுட்டு இந்த படம் வந்து ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, இந்த படம் கண்டிப்பா வந்து ஏ சர்டிஃபிகேட் படமா இருந்தாலும் தியேட்டர்ல ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான் இது. இது சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் நல்ல ஒரு சோசியல் மெசேஜ். இன்னைக்குள்ள அந்த ஒரு அ ஒரு காலகட்டங்கள்ல வர அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து சிறப்பாவே பண்ணியிருக்கிறதால நம்ம வந்து இயக்குனருக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு படத்த குடுத்த ப்ரொடியூசருக்கும், மொத்த குழுவுக்கும் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் இப்ப தியேட்டர்கள்ல வந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடிலயும் கூடிய சீக்கிரம் வரும். ஓடிடில வரும்போது கண்டிப்பா பாராட்டப்படக்கூடிய படம் தான். இப்ப தியேட்டர்ல ஒன் டைம் வாட்சபிள் தான். நல்ல படம். டென்ஷன் பில்ட் பண்ற அளவுக்கு சிறப்பான என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ தியேட்டர்ல பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன். வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.